ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கீ ரைஸ் குக்கரில் பண்ண போகிறேன். சிம்பிளாகவே பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் நெய்யும் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துடலாம். ஃபுல்லாகவே நெய்யில் தான் வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, ஏலக்காய், கிராம்பு, ஸ்டார் அனீஸ், கொஞ்சம் பிரியாணி இலையும் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்ல ஹீட்டாக இருக்கிறதுனால நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கரிஞ்சு போயிட்டுனா அந்த ரைஸில் கலர் சேஞ்ச் ஆயிரும். அதனால கரியாமல் பார்த்துக்கணும். இஞ்சி பூண்டு விழுதையும் கொஞ்சம் சேர்த்துடலாம். எவ்வளவு ரைஸ் வைக்க போகிறோமோ அதுக்கு தக்கன நம்ம வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி 2 கப் ரைஸ் தான் நான் வைக்க போகிறேன். அதனால தான் நான் எல்லாமே கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாவும் கீரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ரம்பை இலையும் போட்டிருக்கேன். புதினா கீரையும் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த ரைஸுக்கு மல்லிக்கீரை போடுறதில்ல. அதனால் நான் புதினா கீரை போட்டிருக்கேன். புதினா கீரை போடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவராட்டி இருக்கும். எந்த அரிசி நம்ம எடுத்துருக்கோமோ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கணும். 1க்கு 2ன்னு நான் தண்ணீர் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி எடுத்திருக்க அரிசி பார்த்திங்கன்னா பொன்னி அரிசி எடுத்திருக்கேன். தண்ணீர் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா அரிசியை சேர்த்துடலாம். இப்படி வைக்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவராட்டி இருக்கும். இதுக்கு எந்த எசன்ஸுமே சேர்க்க வேண்டியது இல்லை. அரிசியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உப்பும் செக் பண்ணி பார்த்துட்டு குக்கரை மூடிட வேண்டியது தான். ஒரு விசில்லையே ரைஸ் குக் ஆயிரும். ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா 5 நிமிஷம் போல் அப்படியே விட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய கேஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்து விட்டுருவேன். எடுத்துட்டு நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மறுபடியும் மூடிக்கலாம். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது கரெக்டாட்டு இருக்கும். அண்டி, கிஸ்மிஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் வறுத்து போடுறதா இருந்தாலும் இதுக்கு மேலே தூவி விடலாம். நான் அதெல்லாம் எதுவுமே போடலை. இதுவே நல்ல டேஸ்டியாக இருக்கும். சில பேர் இதிலையே கொஞ்சம் தேங்காய் பாலும் சேர்ப்பாங்க. தேங்காய் பால் சேர்க்கும்போது அது தேங்காய் சோறு மாதிரி ஆயிரும். பார்த்திங்கன்னா ரைஸ் சூப்பராக குக் ஆயாச்சு. இந்த ரைஸு கூட நான் நார்த்தங்காய் புளிக்கறி வச்சுருக்கேன். கொஞ்சம் பருப்பு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு, பப்படம் இதையும் வச்சு சாப்பிடும்போது கல்யாண வீட்டு ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். நல்ல டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.